வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன படத்தில் திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா 3BHK. ஸ்ரீ கணேஸ்வரோட டைரக்ஷன்ல சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், சைத்ரா, யோகி பாபு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த சொசைட்டில இந்த காலத்துல ஒரு வீடு வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத மையக்கருத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள், அவங்க லைஃப் எப்படி லீட் பண்றாங்க, இதையெல்லாம் தாண்டி கடைசியில அவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா, அங்க இந்த படத்தோட மீதி கதையாவே இருக்கு. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ரிவ்யூஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாங்க. ஏன்னா பாசிட்டிவ்ஸ் பற்றி பேச வேண்டியது நிறையா இருக்குது. அப்படி ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். ஏன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் செகண்ட் ஆஃப் வாஸ் குட். ஓவராலாக பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அது ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அண்ட் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்னும் டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா இந்த படத்தோட மேக்கப். ஏன்னா அந்த 25 இயர்ஸ் ஆகும்போது அந்த ஏஜ் ஃபேக்டரை காமிக்கிறதுக்காகவே மேக்கப் வைஸ் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுங்க. எனக்கு நேச்சுரலாக என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ மேக்கப்பும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிச் பீப்புள், அந்த பணக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மூவி கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த மிடில் கிளாஸ் ஃபேஸில் இருந்திருக்க மாட்டாங்க. சேம் டைம் அவங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா இந்த மூவி கனெக்ட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா இந்த மூவி கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த படத்தோட சின்ன சின்ன நெகட்டிவ்ஸை நான் பார்க்குறேன். நான் ஏன் இதை சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிருச்சுங்க. அப்படி என்னோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். ஏன்னா 80 to 90% ஆஃப் த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். ஏன்னா அப்படி ஒரு 80 to 90% ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த மிடில் கிளாஸ் ஃபேஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தாங்க தாண்டி வந்திருப்போம். ஸோ அதனால இந்த படம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஸ்டோரி லைன் வந்துட்டு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி ரைட்டிங்க. ஏன் அப்படின்னா என்ன விஷயத்த காட்டினா என்ன பண்ணா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும்ங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலையை அதுக்கான ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ அதுக்கு ஸ்ரீ கணேஷோட டைரக்ஷன் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அந்த ஒரு ஸ்டோரி ரைட்டிங்மே ரொம்ப முக்கிய பங்கு இந்த படத்தோட சக்ஸஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, டைரக்ஷன் மட்டும் இருந்தால் போதுமா, இந்த படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் நடிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுமே 200% நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு தேவைக்கு தாண்டியே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதில் நோட்டபிளி சரத்குமார் சார் அண்ட் தேவயானி மேம் என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்கு, என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு, என்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ருக்காங்க. லிட்ரலி அவங்க ஆக்டிங்கோடு நான் கனெக்ட் ஆகி வாட்ச் பண்ணேன். நிறைய இடத்துல எனக்கு லிட்ரலி நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு சில சீன்ஸ் சொல்லணும்னா, ஒரு இடத்துல சரத்குமார் சார் தேவயானி மேம் கிட்ட நம்ம பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது ஒரு டைலாக் ஒன்று வருங்க. அங்கெல்லாம் நீங்கள் அழுகாமல் இருக்கவே முடியாது. இந்த படத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அழுகாமல் இந்த படத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. அதுதான் இந்த படம் கொடுக்குற இம்பேக்ட். ஸோ இதெல்லாமே படத்தோட பாசிட்டிவ்ஸ் தாங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தார்த் அண்ட் சைத்ரா அவங்க வரக்கூடிய கியூட் லிட்டில் லவ் போர்ஷன்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வைக்காமல் இந்த மீட்டரில் இது பண்ணால் போதும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த மட்டும் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுவுமே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவுமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அங்கங்கே இந்த சொசைட்டிக்கு தேவையான சில பாசிட்டிவ் மெசேஜ்ன்னு சொல்கிறத தாண்டி பிட்டர் ட்ரூத்னு சொல்லலாங்க. இந்த சொசைட்டியில் இருக்க பிட்டர் ட்ரூத்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியெல்லாம் அழிச்சு லேண்ட் ஆக்கி பிளாட் ஆக்கி இப்போது பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிற மாதிரி டைலாக்ஸ்ல இருந்து, அண்ட் ஐடி படித்தாதான் நல்ல சம்பளம் நல்ல வேலை கிடைக்கும் அங்கிற விஷயங்கள்லாம் அங்கங்கே தூவி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே அக்செப்டபுளாக ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய பாசிட்டிவ், மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத் ஒரு சோல்ஃபுல்லான மியூசிக் இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதாவது ஒரு சீன் ஒரு 70% இருந்துச்சுன்னா அது 100% ரீச் பண்ண வைக்கிறதுக்கு மியூசிக் ஒரு பெரிய பேக்ரவுண்டு
சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சோல்ஃபுல்லான மியூசிக்காக இருந்துச்சு. ஃபீல் குட் அங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அமிர்த் ராம்நாத்தும் ஒரு பெரிய பாசிட்டிவ் அந்த படத்துக்கு இருக்காரு. எஸ், இதெல்லாம் தாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட் ஃபெல்ட், ஹார்ட் டச்டு, சோல் சாட்டிஸ்ஃபை மூவி பார்த்த ஃபீல் எனக்கு வந்துச்சுங்க. தேட்டர் விட்டு நான் வெளியே வரும்போது அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஸோ எல்லாருமே ஃபேமிலிஸோட போய் இந்த படத்தை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வாங்க அப்படி சொல்லலாம். எஸ், ஸோ நம்ம சினிமா சொட்டில் இந்த படத்துக்கு கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் 3BHK மூவி பார்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் மற்றொரு திரைவிமர்சனத்தில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் நிக்லேஷ் ஃப்ரம் சினிமா சுற்று.